இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் சத்தியவசன நேயர்களாகிய உங்களை இந்த நிகழ்ச்சிக்கூடாக இன்றைய நாளில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பரபரப்பான சூழ்நிலைகளிலும் உலகத்தில் நடக்கின்ற சம்பவங்கள் எங்களை எந்த இடத்தில் கொண்டு போய் விடப்போகிறது என்பதை சிந்திக்கவோ அல்லது முன்னாயத்தங்களை செய்வதற்கோ முடியாத ஒரு சூழ்நிலையிலும் கூட இந்த காலங்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என்னையும் உங்களையும் உருவாக்கின ஆண்டவராகிய கிறிஸ்து, அல்லாவிட்டால் கடவுளாகிய கிறிஸ்து, அவருக்கு இந்த சூழ்நிலைகள் மத்தியில், அல்லாவிட்டால் இந்த எதிர்வு கூற முடியாத சூழ்நிலைகளில் அவர் நானும் நீங்களும் சிந்திக்க முடியாத பெரிதான காரியங்களை அவரால் செய்ய முடியும். ஒரு சின்ன சம்பவத்தை கூறி தேவ வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட தியானத்தின் மத்தியில் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். 2 வியாபாரம் செய்கிறவர்கள், முகவர்கள் இருந்தார்கள். ஒரு முகவரிடத்திலே சொல்லப்பட்டது, மிகவும் குளிரான நாடுகள் ஒன்றிலே நீங்கள் போய் குளிரூட்டிகளை விற்க வேண்டும் என்று சொல்லி, உதாரணத்துக்கு நோர்வேயை எடுத்துக்கொள்வோம், மிகவும் குளிரான நாடுகளில் ஒன்று. இந்த நோர்வே நாட்டிலே போய் குளிரூட்டிகள், அல்லாவிட்டால் ஃப்ரிட்ஜ் என்று சொல்லுவோம், இதை விற்பனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய நிறுவனத்தில் அந்த 2 முகவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. ஒரு முகவர் உடனடியாகவே அதை ஏற்றுக்கொள்ள அவர் விரும்பவில்லை. அவர் மறுத்து சொன்னார், எப்படி நான் போய் இவ்வளவு குளிரான தேசத்தில் குளிரூட்டிகளை விற்க முடியும்? ஏன், அங்கே குளிரூட்டிகளுக்கான தேவை இல்லை. குளிரூட்டியின் தேவை என்னவென்றால், பொருட்களை குளிராக வைப்பதற்கூடாய் அவைகள் பாதுகாக்கப்படுகிறது. ஆகவே அங்கே உணவுகளை பாதுகாப்பதற்கு குளிரூட்டிகள் அவசியமில்லை. ஆகவே அந்த நாட்டிலே போய் குளிரூட்டிகளை விற்பதற்கு முடியாது, அது ஒரு சாத்தியமான ஒரு செயலாக இருக்காது என்று சொல்லி அவர் சிந்தனையில் உண்டானதை அவர் சொன்னார். ஆனால் மற்ற முகவரோ சற்று யோசிக்க ஆரம்பித்தார். எனக்கு முன்பாக ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அசாத்தியமான ஒரு காரியம் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, எந்த வாய்ப்பும் இல்லை என்பது உண்மைதான். அந்த தேசத்திற்கு குளிரூட்டிகள் அவசியம் இல்லை, உண்மைதான். யாரும் போய் குளிரூட்டிகளின் நன்மைகளை சொன்னால் அந்த குளிரூட்டிகளை அவர்கள் வேண்டப் போவதில்லை. ஏனென்றால் அந்த நன்மைகளை இயற்கையாகவே அவர்கள் குளிரூட்டி பதப்படுத்தி அங்கே பாதுகாக்கிறார்கள். ஆனால் அசாதாரணமான சூழ்நிலை, சாத்தியமில்லாத சூழ்நிலை, ஆனால் அதை சாத்தியமாய் மாற்றுவதற்கு அவருடைய சிந்தனையில் ஒரு எண்ணம் ஒன்று தோன்றியது. அவர் இவ்விதமாய் அந்த நாட்டிலே தன்னுடைய வியாபாரத்தை முன்னேற்ற தொடங்கினார். அவர் போய் சொன்னார் அங்கே இருக்கிற நிறுவனங்களுக்கு, நீங்கள் பாருங்கள், அமெரிக்கா தேசத்தை பாருங்கள் அல்லது இங்கிலாந்து தேசத்தை பாருங்கள், அவர்கள் ஏன் உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறார்கள், அல்லாவிட்டால் அவர்கள் ஏன் உலகத்திலே மதிக்கப்படுகிறவர்களா இருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய வீடுகளில் எல்லா பொருட்கள் இருந்தாலும் குளிரூட்டி ஒன்று இருப்பதனால் அவர்கள் அங்கே தங்களை மதிப்புள்ளவர்களாய் பார்க்கப்படுவதற்கு அதுவும் காரணமாய் இருக்குது என்று அவர் அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தார். இந்த கதையை அவர் போய் நோர்வே தேசத்தில் இருக்கிற மக்கள் மத்தியிலே அல்ல அங்கே குளிரூட்டி விற்க ஆயத்தப்படுகிற முகவர் மத்தியிலே பேச ஆரம்பித்தார். நாங்கள் அமெரிக்க தேசத்து மக்களுடைய ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றால், அல்லாவிட்டால் இங்கிலாந்து தேசத்து மக்களுடைய குடும்ப ஸ்தானத்திலே நாங்கள் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால், இந்த குளிரூட்டிகளையும் வீட்டிலே வைத்திருப்பதும் எங்களுடைய ஸ்தானத்தையும் எங்களுடைய மதிப்பையும் எங்களுடைய கௌரவத்தையும் கூட்டுகிறது என்ற செய்தியை சொல்ல ஆரம்பித்தார். ஜனங்களும் யோசித்தார்கள், உண்மைதான், இது அசாத தேவை, இது ஒரு தேவை, எங்களுக்கு தேவையில்லாத பொருள் போல இருந்தாலும் எங்களுடைய ஸ்தானத்தை உயர்த்துவதற்கு, எங்களுடைய நிலைமையை உயர்த்துவதற்கு அமெரிக்க மக்களோடு அல்லது இங்கிலாந்து மக்களோடு நாங்களும் சரிசமமாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய வீட்டில் ஒரு குளிரூட்டி இருப்பது நல்லது என்று சிந்திக்க ஆரம்பித்தார்கள். அசாதாரணமான ஒன்றை சாதாரணமாய் செய்து முடிக்க அந்த 2வது முகவர் அவருடைய சிந்தனையில் ஒன்று வந்தது.
இது ஒரு கதையாக இருக்கலாம், ஒரு தத்துவத்தினுடைய ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வருகிறதா இருக்கலாம். ஆனால் என்னையும் உங்களையும் படைத்த கடவுள் தத்துவத்தை பேசவில்லை, நிஜத்தை அவர் இவ்விதமாய் காண்பிக்கிறார். இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே எதுவுமே செய்ய முடியாது, அசைய முடியாது, இனி வாய்ப்பே இல்லை, எல்லாம் மறைத்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது, இனி அது மீண்டும் என்னுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு வழி இல்லை என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இது வாய்ப்பே இல்லை என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கான வாய்ப்பை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார் என்பதுதான் நிச்சயமாக இருக்கின்றது. ஏசாயா புத்தகம் 43வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து 19வது வசனம் மட்டும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பாருங்கள், நீங்க நடந்து முடிஞ்ச காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம், பூரணமானவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம், நீங்கள் வந்த தோல்வியான பாதைகளை யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். பல வேளைகளிலே அனுபவங்கள் எங்களை முயற்சிகளுக்குள் கொண்டு போக இடம் கொடுக்காது என்பது உண்மை. பழைய பாடங்கள், கற்றுக்கொண்ட பாடங்கள், புதிய காரியங்களிலே நாங்கள் ஈடுபடுவதற்கு, புதிய முயற்சிகளிலே ஈடுபடுவதற்கு தடையாய் பல நேரங்களில் இருந்து விடுகிறது. சொல்வார்கள், ஒரு கால் அடிபட்டால் திருப்பியும் அடி வேண்டக்கூடாது, சூடுகட்ட பூனை மீண்டும் அடுப்பங்கரை நாடாது. உண்மைதான். ஆனால் எனக்கும் உங்களுக்கோடும் இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முந்தினவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை யோசிக்க வேண்டாம், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்காய் செய்கிறேன். இது கடவுளுடைய வாக்குத்தத்தம், இது கடவுள் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. நான் ஒரு புதிய காரியத்தை இந்த காலங்களிலே செய்ய போகிறேன். நீங்க நடந்து வந்த பாதையை நினைத்து இப்படி நடக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம், எப்பொழுதுமே இந்த காரியம் நடக்க வாய்ப்பில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காயும் எனக்காயும் அவர் நாங்கள் நினைக்காத ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு அவர் செய்து காட்ட ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவாந்திர வழியிலே வழியை உருவாக்குறவர். அங்கே பாலைவனத்தில் நீங்கள் போவீர்கள் என்றால் அங்கே பாதை இருக்காது. ஒரு நாள் மலை போல மண் இருந்திருக்கும், அடுத்த நாள் வருகிற வழியில் அந்த பாதை அங்கே இருக்காது. அல்லாவிட்டால் நாங்கள் அடையாளங்களை அவாந்திர வழியிலே வைத்து போக முடியாது. ஏனென்றால் நாளுக்கு நாள் அந்த சூழ்நிலைகள், வழிகள் மாறிக்கொண்டிருக்கும். அந்த அவாந்திர வழியிலே பாதையை உருவாக்குறவரும், வறண்ட நிலத்தில் தண்ணீரை ஓட பண்ணுகிறவரும், இந்த ரெண்டு காரியத்தையும் வேதத்திலே ஆண்டவர் செய்து காட்டியிருக்கிறார் இஸ்ரவேல் மக்களுக்காய். அதே தேவன் உங்களோட வாழ்க்கையிலும் பாதை உருவாகாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இடத்திலே பாதையை உருவாக்குவார். தண்ணீர் உருவாக்க முடியாது நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வறண்டு விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் அங்கே செழிப்பை கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார். இதை நான் உங்களுக்கு செய்து முடித்திருக்கிறேன். நீங்க பழையவற்றை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். அருமையான பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களோடு நான் நேருக்கு நேர் உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறது, பழையவற்றிலே தங்கியிருக்காதீர்கள். ஒரு புதிய காரியத்தை இந்த காலத்தில் கடவுள் உங்களுக்கு செய்வார் என்பதிலே ஆழமாக நம்பிக்கை வைக்க ஆரம்பிங்கள். வனாந்திரத்திலே வழியையும் அங்கே வறட்சியான இடங்களிலே ஆறுகளையும் உருவாக்கின்ற ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவரும் என்னுடைய ஆண்டவருமாய். அவர் ஒரு வார்த்தையை சொல்வார் என்றால் நிச்சயமாய் அதை அவர் அங்கே நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். இன்றைய நாளில் எது உங்களுக்கு அவாந்திர வழியாயிருக்கிறது? எது உங்களுடைய வறட்சியான நிலமாய் இருக்கிறது? எது உங்கள் வாழ்க்கையிலே இனி நடப்பதற்கே வாய்ப்பில்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த காரியத்தின் மத்தியிலே இன்றைய நாளிலே அந்த கடவுளை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்கள் வனாந்திரத்திலே வழியை உருவாக்கினவரும், அவாந்திர வழியிலே அங்கே வறட்சியான இடத்திலே நீரூற்றுக்களை கொண்டு வந்தவருமாகிய நீர் என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்யும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருப்பீர்கள், நிச்சயமாய் கடவுள் உங்களுக்கு உருவாக்குவார்.
ஒரு மழை இல்லாத வறட்சியான ஒரு காலத்தில் ஒரு கையளவு மேகத்தை கொண்டு தேவன் பெரிய மழையை வர பண்ணினதை நீங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே வாசிக்கலாம். அதே ஆண்டவர் இன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வறட்சியின் மத்தியிலும் அவாந்தர வழியிலையும் பெரிய காரியத்தை செய்து முடிக்க ஆயத்தம் உள்ளவர் தேவனாயிருக்கிறார்.